Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. சிறுவன் கடத்தல் வழக்கில் மேலும் ஒரு போலீசாருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் சொல்ல கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் முழு பின்னணி விவரிங்க. சாலமன். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு பகுதியை சேர்ந்த தனுஷ் என்பவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த வனராஜாவோட மகள் விஜயஸ்ரீ என்பவரை காதலித்து வந்துள்ளார். குறிப்பாக கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய அவர் சென்னையில பதிவு திருமணம் செய்த நிலையில தலைமறைவாக இருந்து கொண்டுள்ளார். இதனால பெண்ணின் வீட்டாரான அவரது தாய் வனராஜா என்பவர் மகளை தேடி பல்வேறு இடங்கள்ல அலைந்த நிலையில இது குறித்து தகவல் தெரிவிப்பதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் உதவியாளராக இருந்த மகேஸ்வரி என்பவரை வனராஜா நாடியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதன் பின்னர் தான் மகேஸ்வரி மூலமாகத்தான் புரட்சி பாரதம் கட்சியினோட தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் நடந்ததை தெரிவித்து தனக்கு உதவுமாறு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் அந்த புரட்சி பாரதம் கட்சி தலைவரோட அவரை சேர்ந்துதான் அந்த தனுஷோட வீட்டுக்கு செல்லலாம் என திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பேர்ல தான் மகேஸ்வரி, வனராஜா உட்பட பலர் ஜூன் 6ஆம் தேதி தனுஷோட வீட்டிற்கு சென்று அப்போது தன்னுடைய மகளை கேட்டு அவங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் மிரட்டி இருக்கிறார்கள். வீட்டுல அந்த மகன் இல்லாததால அவரது தம்பியான சிறுவனை அழைத்து சென்று தாக்கிவிட்டு அதன் பின்னர் கீழே இறக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் பாதிக்கப்பட்ட சிறுவனோட பெற்றோர் அளித்த புகாரின் பேர்ல திருவாலாங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆட்கடத்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் போதுதான் சிசிடிவி காட்சிகளை வைத்து 2 கார்கள்ல அவர்கள் கடத்தி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து கைது செய்யப்பட்டனர். மொத்தம் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஏடிஜிபி ஜெயராம் உடையது எனவும் இதுல பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பு இருப்பதும் விசாரணையின் மூலமாகத்தான் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர்கள் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டிருப்பது தெரிய வந்தது. கால் வைத்துதான் அவர்களை நெருங்கி இருக்கிறார்கள். அப்போதுதான் இவர்களிடம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து 2 கார்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த கார்ல 7.5 லட்சம் ரூபாய் இருந்ததையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 7.5 லட்சம் பணம் கடத்தலுக்கு கூலியாக பயன்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணையை முடக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த ஏடிஜிபியோட காரை ஓட்டி இருப்பது ஏடிஜிபியோட காவலர்கள் 2 பேர்ல ஒருவர் தான் என்பது தெரிய வந்து அவரை பிடிப்பதற்கான முயற்சியில தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏடிஜிபி ஜெயராமிடம் கால் டீடைல்ஸ் தொடர்பாகவும் அது மட்டுமின்றி பூவை ஜெகன்மூர்த்தியிடம் அந்த கால் ஏதேனும் பேசியிருக்கிறாரா என்பது குறித்தும் இந்த 7.5 லட்சம் பணம் எப்படி வந்தது குறித்தும் தற்போது தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை நிறைவேற்றிய பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.